நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ உலக செய்திகளில் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஒரு மிகப்பெரிய மனித வெடிகுண்டு வச்சு குண்டு வெடிப்பு. இது எங்கன்னா ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற நைஜீரியா அப்படின்ற ஒரு நாட்டில். நைஜீரியா அதை பற்றி நம்ம பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். நைஜீரியா ஏழை நாடா அப்படின்னா உண்மையிலேயே வறுமையில் தத்தளிக்கக்கூடிய ஒரு நாடு. சரி, அங்கே வெடிகுண்டு வெடித்தது 10 பேர் இது வரைக்கும் இறந்து போயிட்டாங்க. அது எங்கன்னா ஒரு பள்ளிவாசலில் வெடிகுண்டு வெடித்தது. அப்புறம் 30 பேருக்கு மேலே படுகாயத்தோடு சிகிச்சையில் இருக்காங்க. இது ஏன் எப்படி அப்புறம் நைஜீரியா அதை பற்றின மனித வளம் என்ன, இயற்கை என்ன, அதை பற்றி கம்ப்ளீட்டாக பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உலக செய்திகள், சமூகம், உள்ளூர் அரசியல், இது மாதிரி எல்லாத்தையும் நேர்மையாக உண்மைத்தன்மையோட சமரசம் இல்லாமல் ஆராய்ஞ்சு பார்த்து பேசக்கூடிய ஒரு செய்தி சேனல். ஸோ இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது என்னென்னா உங்களுடைய ஆதரவு. நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து சப்ஸ்கிரிப்ஷன் செய்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இங்கே நைஜீரியாவை பற்றி நம்ம பேசுவோம். நைஜீரியாவை பற்றி பேசுகிறதா இருந்தால் ஆப்பிரிக்காவில் ஒரு மிகப்பெரிய நாடு. அதோட முதல்ல அந்த டீட்டெயில் ஜியோகிராஃபிக்கல் டீட்டெயில் பூரா பேசிட்டோம்னா கொஞ்சம் கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட மொத்த ஏரியா பரப்பளவு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 9,24,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதை ஒருவேளை நம்ம ஏக்கர் கணக்கில் பேசணும், நமக்கு புரிதலுக்காக ஏக்கரில் பேசினோம்னா கிட்டத்தட்ட 23 கோடி ஏக்கர். ஸோ பெரிய நிலப்பரப்பு. சரி, அங்கே என்ன மக்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வறுமையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 46-50% மக்கள் பிலோ பாவர்ட்டி லைன். பிலோ பாவர்ட்டி லைன்னா சாதாரணமாக தெரியும், ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு, சில நேரம் அது கூட இல்லை அப்படின்னு ரொம்ப வறுமையில். அப்புறம் தங்குறதுக்கு உருப்படியான வீடு இல்லை, வாகனம் இல்லை, போட ஒழுங்காக ட்ரெஸ் இல்லை, கல்வி இல்லை, ஏதோ பிறந்தோம் விலங்குகளை விட மோசமாக வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஸோ இது அங்கே மக்கள் தொகை எவ்வளோ இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 24 கோடி பேர் மக்கள். இந்த 24 கோடி பேரில் பாதி பேர் பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னா அவ்வளோ வறுமையில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையில் ஒரு துயரமான ஒரு விஷயம். சரி, இதில் எப்போவுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் பெருசாக வருதுன்னா அதுக்கு 2 முக்கியமான காரணங்களும் சில காரணிகளும் இருக்கும். காரணம் அப்படின்னா அங்கே மதம். அதில் கிட்டத்தட்ட 12 கோடி பேர் இஸ்லாமியர்கள். இப்போது பொதுவாக நமக்கு என்ன ஒரு புரிதல் இருக்கும், இஸ்லாம் எங்கெல்லாம் இருந்தாலும் அங்கெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு இருக்கும். விஷயம் அது இல்லை. அங்கே கிட்டத்தட்ட 9.5 கோடி பேர் அல்லது 10 கோடி வரைக்கும் 9.5 கோடி பேர் கிறிஸ்தவர்கள். ஓகே, மிச்சம் மற்ற சின்ன சின்ன குழுக்கள் இருக்காங்க. இப்போது இந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா அங்கேயும் யார் வர்றான்னா அமெரிக்கா வருது. அமெரிக்கா 24-25 டிசம்பர் இது நேற்று முந்தாநாள் அவங்க பெரிய அளவுக்கு ராக்கெட் தாக்குதல் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சுன்னா அந்த மிலிட்ரி அவங்க சொன்ன காரணம் இங்கே ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளோட இடம் இருக்குது, அந்த இடத்த பூரா நாங்கள் தாக்குறோம் அப்படின்னு சொல்லி தாக்குனாங்க. சரி, அவங்க தாக்குறதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா இந்த உலகத்தையே சுபிட்சமான பூமியாக்கணும், எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் சச்சரவு இல்லாமல் எல்லோரும் நல்ல விதமாக பசி பட்டினி இல்லாமல் எல்லோரும் அண்ணன் தம்பி சகோதர சகோதரியாக பழகி உலகமே நல்லா இருக்கணும் அப்படின்ற நிலைமையில் இருக்கிறவங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நாட்டில் பிரச்சனை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அந்த நாட்டில் குரூட் ஆயில் இருக்கணும், வேறு மினரல்ஸ் இருக்கணும். சரி, இப்போ அங்கே நைஜீரியாவில் என்னென்ன வளங்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா அமெரிக்கா ஏன் அங்கே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சு வரான்னு தெரிஞ்சிடும். ஏன் அமெரிக்கான்னு சொல்கிறேன்னா அமெரிக்கா தான் உலகத்தினோட சைத்தான் அமெரிக்கா. அது சொல்கிறதுல தவறே இல்லை. அதுக்காண்டி மற்ற நாடெல்லாம் யோக்கியம்
அமெரிக்கா மட்டும் மோசம் அப்படின்னா அப்படி இல்லை. அமெரிக்கா வந்து கையில் வந்து அவ்வளோ விதமான வெப்பனையும் பவரையும் இன்ஃப்ளூயன்ஸை வச்சுக்கிட்டு உலகத்தோட முக்கியமான அத்தனை நாடுகளையும் வந்து ஆட்டி படைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து தன்னோட ஆயுதத்தை விற்கிறதுக்காக அங்கங்கே வந்து சண்டை மூட்டி விடுறது, இப்படின்னு எல்லா வேலையும் பண்ணுறது. தான் நல்லா இருக்கிறதுக்கு 4 பேரை சாகடிச்சா பரவாயில்ல அப்படின்ற மனப்பான்மை உள்ளது அமெரிக்கா. சரி, இங்கே வந்து குரூட் ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் வந்து அபரிமிதமாக இருக்குது அங்கே நைஜீரியாவில். அது போக வேறு என்னென்ன நேச்சுரல் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கோல் இருக்குது, நிலக்கரி, அப்புறம் டின் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டீரியல், அப்புறம் கொலம்பைட் அப்படின்னு ஒரு தாது, லைம்ஸ்டோனு, அதுக்கப்புறம் தங்கம், அப்புறம் ஜிப்சம், எல்லாமே ரொம்ப நம்மளுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான அத்தனை விஷயங்களும். அப்புறம் கயோலின் அப்படின்னு ஒரு மினரல், அப்புறம் வந்து அயன் ஓர். நமக்கு வந்து அயன் ஓர் வந்து உண்மையிலே பெரிய ரிச். அங்கே ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்லேயே வந்து நிறையா நாடுகளில் அயன் ஓர் நிறையா இருக்குது. ஓகே, அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் இருக்கே, அப்போ வந்து ரொம்ப டெசர்ட்டாக பாலைவனமாக பயிர் விளையாதா அப்படின்னு அப்படி இல்லை. ரொம்ப வளமான விவசாய பூமி, எண்ணத்தை போட்டாலும் விளையும் அப்படிங்கிற மாதிரி விவசாய பூமி. ஸோ நல்ல விவசாயம் இருக்குது, ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்குது, அப்புறம் குரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் இருக்குது, இது அத்தனையும் இருக்குது. எல்லாம் இருந்து அதை தாண்டி வந்து பெரிய அளவுக்கு வறுமை இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அங்கே வந்து ஒரு முதுகெலும்பு இல்லாத, கையாலாகாத, சுயநலம் மிக்க ரூலர். அந்த ரூலர் பேர் எடுத்துட்டோம்னா போலா டினுபு. அவர் வந்து 2023 மே மாதத்துலேருந்து ஆட்சிக்கு வர்றார். வந்தால் யாரையும் சமாளிக்க முடியல. அங்கே என்ன ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை வருதுன்னா, அங்கே வந்து இஸ்லாமிக் ரூல்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு பிடிக்கலை. அங்கே பிடிக்குதோ பிடிக்கலையோ தூண்டி விடுறதுக்கு வந்து மற்ற நாடுகள் இருப்பாங்க. மெஜாரிட்டி இஸ்லாமிய இருக்காங்க. அப்போ வந்து ஷரியத்துல்லா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறதும், இப்படி கொண்டு வாங்கன்னு தூண்டி விடுறதும் அந்த ஆட்கள் தான். கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து இல்லை இது தவறு அப்படின்னு திருப்பி வந்து பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்குறதும் அந்த நாடுகள்லாம். காரணம், எப்பவும் பிரச்சனையிலேயே இருந்துகிட்டு இருந்தால் தான் அமெரிக்கா மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இவங்கெல்லாம் வந்து அங்கே தனக்கு தேவைப்படுற நேச்சுரல் கேஸ் அண்டு மினரல்ஸ் எல்லாத்தையும் அள்ளிட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல். இப்போது சமீபத்தில் பர்கினோ ஃபாசோ அப்படின்ற ஒரு நாட்டை பற்றி பேசியிருந்தோம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம அந்த பர்கினோ ஃபாசோ இப்ராஹிம் ட்ரௌரே அவரை பற்றியும் பேசுவோம். ஏன்னா அங்கே வந்து என்ன மாதிரி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அங்கே பேசுவோம். இப்போ நைஜீரியாவில் வந்து அங்கே பெர் கேபிட்டா இன்கம் சொல்லுவாங்க, வருமானம் எப்படி அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு ஒருக்கு ஒரு 10,000 ரூபா வருது. அது வந்து ஆவரேஜாக. ஓகே, ஏன்னா ஆவரேஜ் சொல்லும்போது ஒரு 50% ஆட்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு பணம் வராது. இப்போ மற்றவங்களுக்கு அதிகமாக பணம் வரும். இப்போ வந்து இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5% மக்கள் வந்து 95% எக்கானமி வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்கான். அவங்க கையில் வருமானம் அவ்வளோ இருக்குது. ஒரு 10% மொத்த எக்கானமி தான் வந்து 90% ஆட்களுக்கு போகுது. அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறேன்னா, ஒரு பெரிய அளவுக்கு இந்த விகிதாச்சாரத்தில் பெரிய டிஸ்பாரிட்டி நிறையா இருக்குது. அது மாதிரி அங்கேயும் அதே பிரச்சனை தான். ஆவரேஜாக போட்டோம்னா ஒரு ஆளுக்கு வந்து 10,000 ரூபா நம்ம ரூபாய்க்கு. சரி, இது வந்து இதே மாதிரி குரூட் ஆயில் இந்த மாதிரி வளம் இருக்கக்கூடிய குவைத் எடுத்திங்கன்னா இதிலிருந்து 100 மடங்கு அதிகமாக அவங்களுக்கான பெர் கேபிட்டா இன்கம். அப்போது இங்கேயே எல்லாமே இருக்குது. இத்தனைக்கும் குவைத்தில் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு பெருசாக கிடையாது, சின்ன இடம். ஆனாலும் அந்த மக்கள் வந்து சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி வாழ்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, கோல்டு இருக்குது, கோல் இருக்குது, நேச்சுரல் கேஸ் இருக்குது. எல்லாமே இருந்தும் அவங்க வந்து பிச்சைக்காரத்தனமாக வாழ்கிறாங்க. அப்போ என்ன காரணமாக இருக்கும்? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா குடும்ப தலைவன் நல்லா இருக்கணும். குடும்ப தலைவன் வந்து நல்லா இல்லாமல் போச்சு அப்படின்னா அந்த குடும்பம் வந்து வீணாக போகும். அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த நைஜீரியாவும் ஒரு உதாரணம். காரணம் அதுக்கு என்னென்னா, ஒன்று பயம், இன்னொன்று சுயநலம். அப்புறம் என்ன பண்ணாலும் இந்த மக்களுக்கு வந்து நம்ம நல்லது பண்ணணுமே. அது எந்த நாடாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், ஈவன் எந்த நாடாக இருக்கட்டும், ஆப்பிரிக்காவில் இருக்கிற நாடாக இருக்கட்டும், ஈவன் அரபு நாடுகளாக இருக்கட்டும், தான் நாடு தான் மக்கள் பசி பட்டி இல்லாமல் நல்ல விதமாக இருக்கணும். எதிர்காலத்தை எப்படி கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். அப்படி யோசிக்காத ஒரு தலைவனால் ஒரு வீடு எப்படி நாசமாக போகுமோ அது மாதிரி ஒரு நாடமும் நாசமாக போகும். அப்படி நாசமாக போன ஏகப்பட்ட நாடுகளில், ஆப்பிரிக்க நாடுகளில் நைஜீரியாவும் ஒன்று. இப்போ வந்து அங்கே பிரச்சனை என்னென்னா, நார்த் ஈஸ்ட்,
சென்ட்ரல் நைஜீரியா அங்கே பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து சவுத் ஈஸ்ட்லேயும் பிரச்சனை. இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லி நமக்கு வந்து திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஃபியூயலோட சப்சிடி பூரா ரிமூவ் பண்ண உடனே ஒரு 35% வந்து டக்குன்னு வந்து விலைவாசி கூடிருச்சு. அப்படி விலைவாசி கூடும்போது உணவுப் பொருள் இருக்கு இல்லையா, அதில் வந்து 40%க்கு மேலே விலைவாசி அதுவும் கூடி போச்சு. கூடி போனால் என்னாச்சு, பசி பட்டி இன்னும் ஜாஸ்தியாயிருச்சு. அதெல்லாம் தாண்டி இப்போ 2004, 2005 2004 கடைசி 2005 ஆரம்பத்தில் வந்து அங்கே வந்து பெரிய அளவுக்கு வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளம் என்ன பண்ணுச்சு, 61,000 ஹெக்டேர் அல்லது 1,50,000 ஏக்கர் அங்கே இருந்த பயிரை பூரா அடிச்சுட்டு போயிடுச்சா. அதுவும் சேர்ந்து இப்போதைக்கு வந்து இந்த உணவு பற்றாக்குறைக்கு முக்கியமான காரணமாயிருச்சு. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு வந்து எப்போவுமே வந்து வயிற்றுல பசி இருந்தால் புரட்சி வரும், எப்போவுமே சொல்கிறது தான். அங்கே வந்து வயிற்றுல பசி இருக்குது, உடனே வந்து இது முஸ்லீம், இது கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டு மாறி மாறி அப்புறம் வந்து இங்கே தீவிரவாதிகளை வளர்த்து விட்டு எல்லா விதமான அனாச்சாரங்களும் எல்லா விதமான மோசமான காரியங்கள் நடக்கும்போது மக்கள் வந்து என்ன செய்வாங்க, சாதாரண மக்கள் அவங்க வந்து நல்ல விதமாக 3 வேளையும் சோறு கிடச்சி நல்ல தங்குறதுக்கு இடம், காரு அப்படின்னு வசதியாக இருக்கிறதும் அந்த ஆட்சியாளரை பொறுத்தான். அப்படி இல்லாமல் நாசமாக போகிறதும் அந்த ஆட்சியாளரை பொறுத்தான். இவங்க வந்து மதத்தை தூண்டி விட்டு அந்த மதத்தை தூண்டி விடுறதுக்கு அமெரிக்கா மாதிரி நாடுகள் சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு பயந்து போய் சுயநலத்தோடு பண்ணுறாங்கன்னா, தான் மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கருணை இல்லாமல், ஒரு ஆட்சியாளர்ன்ற அந்த ஒரு இது இல்லாமல் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இப்போ இது வந்து என்ன நடக்க போகுது, இப்போ மசூதியில் வந்து குண்டு வெடிச்சது, சர்ச்சில் குண்டு வெடிக்கும், மாற்றி மாற்றி முஸ்லீம் வந்து கிறிஸ்டின் அடிப்பாங்க, கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் அடிப்பாங்க. இது வந்து எல்லா மதமும் இப்படியே சொல்லியிருக்கு, இங்கே அடித்தா திருப்பி அடி, மாற்றி மாற்றி குண்டு வை, எல்லாத்தையும் கொள்ளுனா சொல்லியிருக்கு. எந்த மதமும் வந்து வன்முறையை போதிச்சதில்லை, எல்லா மதமும் அன்பை மட்டும்தான் போதிக்குது. அந்த அன்பு வந்து என்றைக்கு நிரந்தரமாக பெரிய அளவுக்கு எல்லா இடத்துலையும் பரவி வருதோ அன்றைக்கி வந்து அமைதி நிலவணும். ஏன்னா பிறந்தது வந்து எந்த மதத்தில் பிறந்தோம் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை, பிறந்தது எப்படியோ பிறந்துட்டோம். ஆனால் ஏதோ ஒரு நம்ம மேலே வந்து ஒரு சாயல் வந்து போர்த்தப்படுது. ஒரு இஸ்லாமியனா, ஒரு கிறிஸ்தவனா, ஒரு இந்துவா, ஒரு புத்திஸ்டா, ஒரு சீக்கியரா, எல்லா அல்லது சிலர் வந்து என்னென்னா ஏத்திஸ்டா, எல்லா இதிலும் பொருத்தப்படுது. அதையும் தாண்டி நம்ம வந்து மனிதனாக வாழணும். அந்த மனிதனாக வாழ்கிறதுக்கு நமக்கு தேவை வந்து சகிப்புத்தன்மையும் எதிர்காலம் பற்றி ஒரு பெரிய நம்பிக்கையும் தேவைப்படுது. நம்ம வந்து என்ன சொல்கிறது, எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையோட நல்ல ஒரு பாசிட்டிவான நல்ல தலைவர் வரணும்னு வந்து நம்ம இயற்கையை வந்து வேண்டிக்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.